வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பார்க்க போனேன்னா ரக்ஷாபந்தன், ஆம்னி ஆவட்டம் எல்லாம் ஒன்றாவே வருது. ஆம்னி ஆவட்டத்துக்கோசரம் நம்ம போலி வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட இதில் பண்ணி போட்டிருக்கோம். நான் அதோட லிங்க்கெல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதுலேயுமே நம்ம வந்துட்டு என்னோடய வாய்ஸ் இல்லாமல் ஷார்ட்டாக கடகடன்னு உங்களுக்கு கோகனட் போலி எப்படி பண்ணுறதுன்ற அந்த வீடியோ வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரக்ஷாபந்தனை இது பண்ணி குல்கந்த் ரபடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ரபடி வந்து நம்ம மேங்கோவில் கேள்விப்பட்டிருப்போம், ரெகுலர் ரபடி பார்த்துருக்கலாம். பட் இது வந்து குல்கந்த் ரபடி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதை ஆல்ரெடி காய்ச்சி கொஞ்ச நாளை கொதிக்க வச்சுருந்துருக்கேன். இது ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துட்டுருக்கேன் நான். ஸோ உங்கள் சௌகரியம், உங்கள் காலத்தில் எத்தனை பேர் இருக்காலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 1 லிட்டராவது மினிமம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஏடெல்லாம் வந்திருக்குன்னு. திருப்பி இது பொங்கட்டும். அதுக்கப்புறம் இதை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை இது பண்ணணும். பார்க்க போனீங்கன்னா ரக்ஷாபந்தன் அப்படிங்கிறதெல்லாம் நார்த்தில் தான் கொண்டாடுவா. எல்லோரும் பிரதர்ஸ்க்கெல்லாம் வந்து ராக்கி கட்டுறதுன்றதில் எல்லோரும் இது பிரதர்ஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு, நம்ம எப்படி இங்கே கணுப்படிக்குன்னு வேண்டின்னு பண்ணுறோம் இல்லையா, கனு அன்றைக்கி பிரதர்ஸ்க்கோசரம் தான் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி அவள் வந்து ரக்ஷாபந்தன் இதில் பண்ணுறா. நமக்கு ரக்ஷாபந்தனும் நம்ம பிரதர்ஸ்க்கோசரம் வேண்டின்னு பண்ணலாமே. நமக்கு என்ன இருந்தாலும் நமக்கு அதாவது பிறந்தாத்து சொந்தம் அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் தான் நமக்கு எப்பயுமே ஒரு பெரிய மாரல் சப்போர்ட். அப்படின்றது மாரல் சப்போர்ட் மட்டும் நம்ம சொல்ல முடியாது, நம்மளோட எல்லா இதுலேயும் அவளோட பங்கு இருக்கும். நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அவள் பிரதர்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறது வந்து மிக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நல்ல நம்ம அட் த சேம் டைம் நமக்கு யாரெல்லாம் நம்ம பேரில் பாசமாக இருக்காளோ, நம்ம கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காளோ எல்லாருமே நமக்கு பிரதர்ஸ் தான். ஸோ எல்லாருக்கோசரமும் நம்ம இந்த லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கோசரமுமே எல்லா பிரதர்ஸும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த இதை வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணலாமே. ஆல் பிரதர்ஸ்க்கெல்லாம் இதை கொடுத்து நம்ம ஹாப்பியாக கொண்டாடலாம் ரக்ஷாபந்தன் இது. பட் இங்கேயுமே இப்போல்லாம் நிறைய பேர் ராக்கி கட்டி எல்லாம் ஹாப்பியாக கொண்டாடுறா. அது நம்ம பண்ணுறதுல எதுவும் தப்பும் இல்லை. அதனால் இந்த ரக்ஷாபந்தனுக்கு உண்டான இந்த குல்கந்த் ரபடி பண்ணலாம். நம்ம இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இன்னும் கொஞ்சம் இது வரணும். இதில் இந்த மாதிரி ஏடு நிறைய வரும். அது சைடில் இப்படி எடுத்து வச்சுட்டு அப்புறமா நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். சைடில் எடுத்து வச்சுருக்கேன், ஏட்லேருந்து காமிக்கிறேன் மாதிரி சரியாதா உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதே மாதிரி பாதாம் ஸ்லைஸ்ட் எல்லாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இது நல்லா கொதிக்கட்டும். இதில் வந்து இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா குல்கந்த். இந்த குல்கந்த் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடலாம் இதில். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ். இந்த குல்கந்தில் இருக்கிற ஸ்வீட் எங்களுக்கு போகிறோம். எக்ஸ்ட்ராவாக வேணுங்கிறவா ஒரு 1/4 கப் கிட்ட நீங்கள் சுகர் போட்டுக்கிறேன், எல்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த குல்கந்தே வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையோட, டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரபடி. ஸோ இது ரெடி ஆகிடுது. பட் இதை வந்து நல்லா சில் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கப்பில் எடுத்து வச்சு ஃபோட்டோவோட காமிக்கிறேன். இது இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கோ. அது கொஞ்சம் வந்து கோல்டாக ஆக்கி தான் அது சாப்பிடணும். ரொம்ப ஜில்லுன்னு வேண்டாங்கிறவா கொஞ்சமாவது அது ஜில்லுன்னு ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம ரொம்பவும் அந்த ரோஸ் எசன்ஸ்லாம் ரொம்ப விடலை, அதனால் கலர் ரொம்பலாம் சேஞ்ச் ஆகலை. பார்த்தீங்கன்னா பால் தான் நல்லா இதுவாக இருக்குது. பால் நான் எவ்வளோ எடுத்துனேன்னு கேட்டேன்னா 1.5 லிட்டர்ஸ் கிட்ட நான் எடுத்தேன். அது வந்து இப்போது ஒரு 3/4 லிட்டராக இருக்குது. அவ்வளோதான். அப்படியே பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்தளவுக்கு அது ரபடியை குறைச்சிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். உங்கள் சௌகரியம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் 1.5 லிட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். நீங்கள் 1 லிட்டர் 1/2 லிட்டரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன நட்ஸ் கிடைக்கிறதோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ரெடியாக எடுத்து அடுப்பை அணைச்சிட்றேன். ஸோ இதை கூல் பண்ணிவிட்டு ஒரு கப்பில் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுகர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறவா ஒரு 1/4 கப் சுகர் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதையும் கொதிக்க விடுங்க. ஏன்னா சுகர்னால அது நீத்து போகக்கூடாது. அதனால எங்களுக்கு அந்த 2 டேபிள் ஸ்பூன் அந்த குல்கந்தில் இருக்கிற சுகரே எங்களுக்கு போகிறோம். அதனால் நான் அதோட நிறுத்தியிருக்கேன். அவ்வளோதான். உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன். எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் ஹாப்பி ரக்ஷாபந்தன். இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.